என் பெயர் காவியா. எனக்கு இப்போது வயது ஆகிறது. திருமணமாகி 3 வருடங்கள் ஓடிவிட்டன. 1-2 வயது மகன் இருக்கிறான். என் கணவர் சூர்யா வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அவர் 2 வருடத்திற்கு ஒருமுறைதான் ஊருக்கு வருவார். உண்மையே சொல்லப்போனால் அந்த விஷயத்தில் நான் ஒரு அடக்க முடியாத தவிப்போடு இருந்தேன். கணவர் அருகில் இல்லாத அந்த வெற்றிடம் என்னை எப்போதுமே வாழ்த்திக் கொண்டே இருக்கும். தினமும் இரவு நேரத்தில் என் தனிமையை உணரும்போது என் மனது பித்து பிடித்தது போல மாறும். அந்த நேரங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் சமையலறையில் இருக்கும் காய்கறிகளை வைத்து என் உணர்ச்சிகளை சமாதானம் செய்ய முயற்சிப்பேன். ஆனால் அதுவும் ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு திருப்தியே தரவில்லை. தெருவில் போகும் ஆண்களை பார்க்கும்போது கூட யாராவது ஒருவன் என் ஆசையை தீர்க்க மாட்டானா என்று இயங்கும் நிலைக்கு என் மனதில் தள்ளப்பட்டது. வெளியில் செல்லும்போதெல்லாம் ஆண்கள் என்னை பார்த்து ஜொல்லவிட வேண்டும் என்பதற்காகவே என் இடையழகும் உடலமைப்பும் எடுப்பாக தெரியும்படி சேலைகளை உடுத்துவேன். அவர்கள் என்னை பார்த்து சைடு அடிப்பதைக் காணும்போது எனக்குள் ஒருவித போதை ஏறும். ஆனால் ஊருக்கு தெரிந்தால் அசிங்கமாகிவிடுமே என்ற பயத்தில் என் ஆசைகளை எனக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தேன். ஒருநாள் என் தோழி மூலமாக சில அந்தரங்க கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்தபோதுதான் மாமனார் மருமகள் இடையிலான கதைகள் என் கவனத்தை ஈர்த்தன. அந்த கதைகளை வாசிக்க வாசிக்க எனக்கே தெரியாமல் என் உடல் சிலிர்க ஆரம்பித்தது. அதுவரை என் மாமனார் ரங்கநாதனை நான் அப்படி பார்த்ததே இல்லை. இங்கு என் மாமனாரை பற்றி சொல்லியே ஆகஸ்ட் வேண்டும். அவருக்கு இப்போது வயது. ஆனால் உடம்பை இன்னும் ஒரு இளைஞனை போல கட்டுக்கோப்பாக மெயின்டென் செய்து வருகிறார். என் மாமியார் ஒரு விபத்தில் இறந்துவிட்டதால் அவரும் கடந்த சில ஆண்டுகளாக தனிமையில்தான் வாழ்ந்து வருகிறார். நானும் கணவன் இல்லாமல் தனியாக இருக்கிறேன். அவரும் மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிறார். ஏன் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அந்த கதைகளை படித்த பிறகு என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவரே எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து என் தீராத ஆசையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தேன். ஆனால் ஒரு கௌரவமான மனிதரே எப்படி அணுகுவது கதைகளில் வருவது போல ஒவ்வொன்றாக முயற்சி செய்யத் தொடங்கினேன். முதல் படியாக அவர் முன்னால் செல்லும்போதெல்லாம் என் சேலை தலைப்பே சற்று விளக்கி என் இடையழகே தெரியும்படி நடப்பேன். அவர் என்னை பார்க்கும்போது இன்று மயங்குவாரா நாளை மயங்குவாரா என்று இயக்கத்தோடு காத்திருந்தேன். ஆனால் நடந்தது வேறு நாட்கள். நகர என் திட்டங்களை இன்னும் தீவிரமாக்கினேன். கதைகளில் படித்தது போல அவர் பார்வை என் மீது படும்படி பல தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தேன். சாதாரணமாக வீட்டு வேலைகள் செய்யும்போது கூட அவர் ஹாலில் அமர்ந்திருந்தால் நான் குனிந்து பெருக்கும்போதும் அல்லது துணி துவைக்கும்போதும் என் சேலை தளர்வாக இருப்பது போல பாவனை செய்வேன். எந்தவொரு ஆணும் அந்த அழகை கண்டால் அப்படியே சொக்கிப் போய்விடுவான். ஆனால் ரங்கநாதன் மாமா அவர் ஒரு பாறையைப் போல அசையாமல் இருந்தார். அவர் என்னே பார்த்தாலும் கண்டம் காணாதது போல தன் செய்தித்தாளையோ அல்லது டிவியையோ பார்த்து கொண்டு செல்வார். சில நேரங்களில் நான் வேண்டுமென்றே அவர் அருகில் சென்று மாமா காபி வேணுமா என்று கேட்கும்போது என் மேனி வாசனையும் நெருக்கமும் அவருக்கு தெரியும்படி நிற்பேன். அப்போதும் அவர் மிக நிதானமாக சரி காவியா வச்சிட்டு போ என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுவார். அவருடைய இந்த நிதானம் எனக்குள் ஒரு பக்கம் ஆத்திரத்தையும் இன்னொரு பக்கம் இன்னும் பெரிய ஈர்ப்பையும் தந்தது. இந்த மனுஷன் இவ்வளவு கல்லாக இருக்கிறாரே, ஒருவேளை இவருக்கு உணர்ச்சிகளே இல்லையோ என்று கூட எனக்கு தோன்றியது. ஆனால் அவர் கண்டு கொள்ளாமல் இருந்ததுதான் என் ஆசையே இன்னும் தோன்றியது. எப்படியாவது அவரை என் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வெறி எனக்குள் கூடிக்கொண்டே போனது. அடுத்த ஐடியாவாக குளித்து முடித்துவிட்டு வரும்போது இன்னும் கவர்ச்சியாக இருக்க முடிவு செய்தேன். ஒருநாள் அவர் ஹாலில் உட்கார்ந்து போனில் பேசி கொண்டிருந்தார். நான் குளித்துவிட்டு வெறும் தவளுடன் என் அறைக்கு ஓடுவது போல அவர் கண்முன்னால் சென்றேன். என் ஈரமான கூந்தலில் இருந்து தெரித்த நீர்த்துளிகள் அவர் மீது படும் அளவுக்கு நெருக்கமாக சென்றேன். நிச்சயமாக அவர் அதிர்ச்சியில் என்னை பார்ப்பார் என்று எதிர்பார்த்தேன்.
ஆனால் அவரோ ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் போனில் பேசி முடித்துவிட்டு எழுந்து வெளியே சென்றுவிட்டார். கதையில் சொல்வது போல நிஜத்தில் நடக்காதோ என்ற சந்தேகம் எனக்குள் வரத் தொடங்கியது. ஆனாலும் நான் விடவில்லை. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. என் கணவரிடமிருந்து வரும் போன் கால்கள் கூட எனக்கு பிடிக்கவில்லை. என் முழு கவனமும் இந்த வயது மனிதரை சுற்றியே இருந்தது. ஒருநாள் மாமா வெளியே சென்றிருப்பதாக நினைத்து நான் குளியலறையில் நீண்ட நேரம் குளித்துக் கொண்டிருந்தேன். கதைகளில் வரும் காட்சிகளை நினைத்து எனக்குள்ளேயே இன்பம் கண்டபடி வெளியே வந்தேன். ஈரமான நேட்டி என் உடலில் ஒட்டிக்கொண்டு என் உடலமைப்பை அப்படியே அப்பட்டமாக காட்டிக் கொண்டிருந்தது. திடீரென ஹாலில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். அங்கே மாமா அமர்ந்திருந்தார். நான் சற்றும் எதிர்பார்க்காத அந்த நொடி அவர் கண்கள் முதல் முறையாக என் மீது நிலைத்தன. கண்ணீர் சொட்ட சொட்ட நின்ற என்னை அவர் இமைக்காமல் பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித தவிப்பும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என் அறைக்குள் ஓடினேன். கதவருகே நின்று எட்டிப் பார்த்தேன். அவர் நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு கைகள் நடுங்க தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். முதல் முறையாக அவர் தடுமாறுவதைக் கண்டபோது இன்று இரவுதான் அந்த சமயம் என்று எனக்குள் ஒரு கணக்கு போட்டேன். அன்று இரவு முழுவதும் என் தூக்கம் கலைந்து போனது. ஹாலில் படுத்திருக்கும் மாமாவின் அந்த தடுமாற்றமான பார்வை என் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. இன்று எப்படியாவது ஒரு முடிவு கண்டுவிட வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம்தான். அதில் நானும் என் குழந்தையும் படுத்திருப்போம். மாமா எப்போதும் ஹாலில்தான் படுப்பார். நள்ளிரவு மணி 1 இருக்கும். நான் வேண்டுமென்றே பாத்ரூம் போவது போல ஹாலுக்கு வந்தேன். விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தன. ஜன்னல் வழியாக வந்த நில ஒளி மட்டும் லேசாக விழுந்து கொண்டிருந்தது. மாமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. மாமா தூங்கவில்லை. அவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதுவரை நான் பார்த்திராத ஒரு கோலத்தில் அவரை பார்த்தேன். என் கணவரை விடவும் அவர் ஒரு முழுமையான ஆண்மகனாக என் கண்ணுக்கு தெரிந்தார். அவர் என்னை கவனிக்கவில்லை. நான் அந்த இருட்டில் சில நிமிடங்கள் அப்படியே சிலையாக நின்றே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள் இருந்த அந்த வயது இளமை துடித்தது. இனிமேல் தாமதிக்கக் கூடாது என்று முடிவு செய்து மெல்ல அவர் அருகே சென்றேன். திடீரென அவர் திரும்பி பார்க்க அங்கே நான் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். சட்டென தன்னை சரிசெய்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். அவர் முகம் வேர்த்திருந்தது. காவியா, நீ இங்க என்ன பண்ற? தூங்கலையா என்று குரல் நடுங்க கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அவர் பார்வையில் இப்போது பயமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. மாமா, நானும் இத்தனை நாளா கவனித்துதான் இருக்கேன். உங்களுக்குள்ளையும் ஆசை இருக்கு. எனக்கும் இருக்கு. நாம ஏன் இப்படி தவிக்கணும் என்று மிக நெருக்கமாக சென்று அமர்ந்தேன். அவர் பதறிப்போய் பின்னாலே நகர்ந்தார். இல்லம்மா, இது தப்பு. நீ என் மருமகள். சூர்யா என் பையன். அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உன் அறைக்கு போயிடு என்று கைகளைக் கூப்பி என்னிடம் கெஞ்சினார். அவர் கெஞ்சி கெஞ்சி எனக்குள் இருந்த வெறி இன்னும் கூடியது. மருமகளா, இத்தனை நாளா நான் உங்களுக்கு காட்டியதெல்லாம் தெரியலையா மாமா? நீங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, இன்னைக்கு நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி அவர் கைகளை பலமாக பற்றினேன். அவர் என் பிடியில் இருந்து விடுபட முயன்றார். ஆனால் அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. காவியா, ப்ளீஸ் சூர்யா கிட்ட எதை பத்தி சொல்லிடாதே. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்று ஒரு குழந்தையைப் போல அவர் அழுதார். ஆனால் நான் விடவில்லை. அவர் சட்டையை பிடித்து இழுத்து, உங்க பையன்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்வதை கேளுங்க மாமா என்று மிரட்டினேன். பயமும் இன்பமும் கலந்த ஒரு விசித்திரமான சூழ்நிலை அந்த ஹாலில் நிலவியது. மாமாவின் அந்த பயந்த முகம் எனக்கு இன்னும் போதையே தந்தது. மாமா, இத்தனை வருஷமா உங்களை ஒரு பாரெந்து நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கும்னு இப்பதான் தெரியுது.
எனக்காக இல்லனாலும் உங்களுக்காகவாது இன்னைக்கு என்னோடு இருங்க என்று அவர் காதோரம் மெல்லச் சொன்னேன். அவர் கண்கள் கலங்கியிருந்தன. காவியா, இது பாவமா சூர்யா? உன்னை எவ்வளோ நம்புறான். நான் அவனுக்கு தகப்பன் மட்டும் இல்ல, ஒரு நண்பன் மாதிரியும் இருந்திருக்கேன். எனக்கு ஏன் இந்த சோதனையே தர என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். நான் அவர் பேச்சைக் கேட்பதாக இல்லை. அவர் மார்பில் தலை சாய்த்து, அவர் ஊர்ல இல்ல மாமா, அவர் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் நான் எப்படி தனியாயிருப்பேன், எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கும்ன என்று சொல்லி அவர் கரங்களை என் இடுப்பில் வைத்தேன். என் மேனியின் ஸ்பரிசம் பட்டதும் அவரிடம் இருந்த அந்த தடுப்புச் சுவர் மெல்ல மெல்ல உடைய ஆரம்பித்தது. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் கண்கள் மூடிக்கொண்டன. ஒருபுறம் தர்மம் அவரைத் தடுத்தாலும் மறுபுறம் பலவருட தனிமையும் ஆண்மையும் அவரை உந்தி தள்ளியது. நான் அவரை மெல்லே எழுப்பி என் அறைக்குள் இழுத்துச் சென்றேன். அவர் ஒரு இயந்திரம் போல என் பின்னால் வந்தார். அறைக்குள் நுழைந்ததும் கதவை சாத்தினேன். நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து விழுந்து அந்த அறையே ஒரு மர்மமான அழகோடு காட்டியது. மாமா இன்னும் தயக்கத்துடனேயே இருந்தார். காவியா, இது ஒரு தப்பான முடிவு. நாளைக்கு நாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது என்றார். நாளைக்கு சங்கடமாயிருந்தா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் மாமா. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு நீங்க வேணும் என்று சொல்லி அவரை படுக்கையில் தள்ளினேன். அவர் மீது நான் சாய முயன்றபோது திடீரென மாமா என்னே தடுத்து நிறுத்தினார். அவர் கண்கள் இப்போது சிவந்து இருந்தன. ஏதோ ஒரு பெரிய முடிவுக்கு வந்தவர் போல தெரிந்தார். இரு காவியா, நீ கேட்டதற்காக நான் இங்க வரல. நீ என் பையன்கிட்ட சொல்லிடுவேன்னு பயந்துதான் வந்தேன். ஆனால் என்னால இதை செய்ய முடியாது என்று சொல்லி சட்டன கட்டிலில் இருந்து எழுந்து நின்றார். நான் அதிர்ச்சியில் பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்த புறம் இப்படி பேசுறீங்களே என்று கோபமாக கேட்டேன். ஆமாம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, சூர்யா கிட்ட வேணா. தப்பா சொல்லிக்கோ. ஆனா என் பையன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னாலும் நிப்பேன். அவருக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு வாரவம் இல்லாத மனுஷனா என்னால வாழ முடியாது என்று உறுதியான குரலில் சொன்னார். அவர் பேச பேச என் ஆத்திரம் கூடியது. அப்போ நீங்க வரமாட்டீங்களா? நான் சூர்யா கிட்ட போன் போட்டு இப்பவே எல்லாத்தையும் சொல்லப் போறேன் என்று போனை எடுத்தேன். மாமா ஒரு நிமிடம் அமைதியாக என்னை பார்த்தார். அந்த பார்வையில் கோபம் இல்லே, ஒருவித பரிதாபம் இருந்தது. சொல்லிக்கோமா, ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நிஜமான அன்புக்கும் வெறும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்று சொல்லிவிட்டு அறைக்கதவை திறந்து வெளியே சென்றார். நான் அப்படியே சிலையாக நின்றேன். என் திட்டம் தோல்வி அடைந்ததை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இம்முறை மாமா இல்லே. கதவின் பின்னால் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்காக காத்திருந்தது. அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. மாமாதான் மீண்டும் வந்திருப்பாரோ என்று நினைத்து ஒருவித எதிர்பார்ப்போடு கதவை திறந்தேன். ஆனால் வாசலில் நின்ற உருவத்தே பார்த்ததும் என் கை கால்கள் அப்படியே செயலிழந்து போயின. அங்கே நின்றது என் கணவர். சூர்யா, தீனி எப்படி இப்போ என்று வாய்க்குளற கேட்டேன். என் கண்கள் பயத்தில் அங்கும் இங்கும் அலைந்தன. தலைமுடி கலைந்து முகம் வேர்த்து நான் இருந்த கோலத்தை பார்த்தாலே யாருக்கும் சந்தேகம் வரும். சூர்யா என்னை பார்த்து புன்னகைத்தான். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் சொல்லாமல் வந்தேன் காவியா. ஏன் இப்படி பதற நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தான். நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் சிலையாக நின்றேன். சூர்யா வரும் வழியில் மாமாவை பார்த்திருப்பானா? மாமா நடந்ததை சொல்லி இருப்பாரா? என் மூளை கணக்குகளை போட்டது. சூர்யா தன் பேக்கே கீழே வைத்துவிட்டு, அப்பா எங்கே? ஹாலு லேட் எரியுது, ஆனால் அவரை காணோம் என்று கேட்டான். அவர் இப்பதான் பாத்ரூம் போனார்னு நினைக்கிறேன் என்று போய் சொன்னேன். சரியாக அந்த நேரம் மாமா ரங்கநாதன் உள்ளே வந்தார். அவர் முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. அவர் கண்கள் என்னை ஒருமுறை பார்த்தன.
ஆனால் அதில் எந்த கோபமும் இல்லே. சூர்யா ஓடிச் சென்று அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். என்னப்பா சொல்லாமலேயே வந்துட்டான், நீங்க எப்படி இருக்கீங்க? காவியா உங்களே நல்லா பார்த்திக்கிறாளா என்று சூர்யா ஆசையாக கேட்டான். என் இதயம் தொண்டைக்குள் வந்து நின்றது. மாமா இப்போது உண்மையே சொன்னால் என் வாழ்க்கை இப்போதே முடிந்துவிடும். சூர்யா உன் மனைவி காவியா என்று மாமா ஆரம்பிக்க நான் கண்களை மூடிக்கொண்டேன். காவியா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாமா, எனக்கு ஒரு மகளாயிருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறா. நீ இல்லாத எந்த ஒரு வருஷமும் அவ ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் எந்த வீட்டையும் என்னையும் பார்த்துக்கிட்டா என்று மாமா சொல்ல நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனேன். சூர்யா என் பக்கம் திரும்பி பெருமையாக பார்த்தான். ஆனால் என்னால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. மாமா ஏன் பொய் சொன்னான்? நான் அவரை எவ்வளவு மிரட்டினேன், எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டேன். அப்படியிருந்தும் அவர் ஏன் என்னை காப்பாற்றுகிறார்? அன்று இரவு சூர்யா என்னிடம் பல கதைகளே பேசினான். ஆனால் என் கவனம் முழுவதும் மாமாவின் வார்த்தைகளிலேயே இருந்தது. அவர் நினைத்திருந்தால் என் துரோகத்தை அம்பலப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் என் கௌரவத்தை காத்தார். அடுத்த நாள் காலை சூர்யா வெளியே சென்றிருந்த சமயம் நான் மாமாவிடம் சென்றேன். அவர் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். நான் அவர் காலில் விழுந்து கதறி அழுதேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் எவ்வளவோ பெரிய பாவம் செய்ய துணிஞ்சேன். என்னை அடிச்சாவது நீங்க உண்மையை சொல்லி இருக்கலாம் என்று அழுதேன். மாமா மெல்லே என்னை தூக்கிவிட்டார். காவியா என் பொண்ணும் சின்ன வயசிலேயே இறந்த நதட்டா அவ இருந்திருந்தா உன்னை மாதிரிதான் இருந்திருப்பா. அதான் உன்னை தப்பா பார்க்க என் மனசு வரல. சூர்யா உன்னை எவ்வளோ நம்புறான்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை உடைக்க எனக்கு இஷ்டமில்லை என்றார். மாமாவின் அந்த பெரிய மனது என் இதயத்தை ஒலுக்கிவிட்டது. என் மகள் இறந்துவிட்டால் அவளுக்கு பதில் நீதான் என் மகள் என்று அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மனதில் இருந்த அத்தனை அழுக்குகளையும் துடைத்து இருந்தது. இவ்வளவு நாள் காம கண்ணோடு அவரை பார்த்த நான் இப்போது ஒரு தந்தையின் உருவத்தில் அவரை பார்த்தேன். மாமா இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு மகளா மட்டும் இல்லாம இந்த வீட்டின் கௌரவத்தை காப்பாற்றுற மருமகளாயிருப்பேன். என்னே தப்பா நினைச்சிடாதீங்க என்று மீண்டும் அவர் கைகளைப் பற்றி கண்ணீர் விட்டேன். மாமா ரங்கநாதன் புன்னகைத்தார். காவியா மனித மனசு சில நேரம் தடமாறும். அது வயசோட கோளாறு. ஆனால் அதை சரி பண்ணிக்கிட்டு வருதுதான் உண்மையான ஒழுக்கம். இதை பத்தி இனிமே நாம பேச வேண்டாம். சூர்யா கிட்டையும் இது தெரிய வேண்டாம். இது நமக்குள் இருக்கும் ஒரு ரகசியமாவே இருக்கட்டும் என்று சொன்னார். அன்று மாலை சூர்யா வீட்டுக்கு வந்தபோது நான் அவனை எதிர்கொண்ட விதம் முற்றிலும் மாறியிருந்தது. என் கணவன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மாமனார் என் கௌரவத்திற்காக பொய் சொன்ன அந்த தியாகமும் என்னை ஒரு புதிய மனுஷியாக மாற்றியிருந்தது. சூர்யா என்னிடம் சொன்னான், காவியா அப்பாதான் எனக்கு போன் பண்ணியூன் மனைவி இங்க தனியா கஷ்டப்படுறா, நீ இனிமே வெளிநாட்டு வேலை வேணாம்னு ஊருக்கே வந்துடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வர வச்சாரு. அவராலதான் நான் இன்னைக்கு இங்கு உன் கூட இருக்கேன். அதை கேட்டபோது எனக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. மாமாவுக்கு என் தவிப்பு புரிந்திருக்கிறது. நான் ஏன் அப்படி தடம் மாறினேன் என்பதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று தெரிந்தும் தன் மகனை திரும்ப வரவழைத்து என் வாழ்க்கையை சீரமைத்திருக்கிறார். அன்று இரவு பல மாதங்களுக்குப் பிறகு நான் நிம்மதியாக தூங்கினேன். என் மனதில் இருந்த அந்த தீராத ஆசை இப்போது அன்பால் நிறைந்திருந்தது. என் கணவன் அருகில் இருந்தான். என் மாமனார் ஒரு தெய்வமாக எனக்கு பின்னால் நின்றார். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை அதல பாதாளத்திற்கு இழுத்துச் செல்லும். ஆனால் ஒரு நல்ல மனிதரின் வழிகாட்டுதலும் மன்னிப்பும் நம்மை மீண்டும் நல்வழிப்படுத்தும் என்பதற்கு என் வாழ்க்கை ஒரு பெரிய பாடமையோ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளைத் தொடர்ந்து கேட்க நம்ம மாயா கதைகள் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.